தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். தற்போது நாமக்கலில் கிட்னி திருட்டு சம்பவம் அதிகரித்திருக்கிறது, அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? வணக்கம். இப்ப இது இந்த கிட்னி மக்கள் கொடுக்க வர்றாங்க அப்படின்றது தொடர்ச்சியாக பல்லாண்டுகளாக இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அதாவது மக்கள் நேர்மையான முறையில உழைத்து சம்பாதிக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகள் குறையும் போது, பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் போது, இந்த மாதிரி சற்றுன்னு அந்த நெருக்கடிகள்ல இருந்து மீள்றதுக்காக இந்த மாதிரி போயிடுறாங்க. அதுவும் ரொம்ப பலகீனமானவர்களான பெண்கள் இதுல பாதிக்கப்படுறாங்க. இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே 1990களில் சென்னையில வில்லிவாக்கம்ன்ற பகுதியில ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய ஏரியாவே நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த மாதிரி கிட்னியை தானம் பண்ணவங்க. அப்போ பெரிய அளவுல நேஷனல் லெவல்ல பெரிய அளவுல பிரபலம் ஆச்சு அந்த பகுதி. அது ஹைலைட் ஆன பிற்பாடு அங்க பெரிய அளவுல ப்ரொடக்ஷன் கொடுத்து அங்க அது எதுவும் நடக்காம தடுத்தாங்க. இப்ப இது அந்த இடத்த தடுத்தா வேற ஒரு இடத்த பிடிச்சிக்கிறாங்க. இப்ப அதுக்கான தேவை இருக்கு, கிட்னி தேவைப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழல்ல விவசாயத்துல அதிகமான ரசாயன மருந்துகள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் என்பவை எல்லாம் தடுக்கப்பட்ட மருந்துகள் எல்லாம் புழக்கத்தில் இருக்கும்போது, அதே மாதிரி காய்கறிகள், பழங்கள் இதுல எல்லாம் ரசாயன பூச்சி மருந்துகளை தெளிக்கும் போது கிட்னி ஃபெயிலியர்ன்றது இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக மிகப்பெரிய அளவுல கிட்னி ஃபெயிலியர்ன்றது நடந்துகிட்டு இருக்கு. அதை தடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன மூலம், அதை என்ன தடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கிட்னி தேவைப்படுகிறது. சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு சாவித்திரி கண்ணன்.